ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பாருங்க, பக்தன் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். வேத வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். பிரியமான தேவச்சனமே, நமக்கு ரட்சிப்பு வேண்டும் என்றால், நமக்கு ரட்சிப்பு காணப்பட வேண்டும் என்றால், உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தின இயேசுவை நீ விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவை நீ ஆராதிக்கும் பொழுது, பிதாவை நீ மகிமைப்படுத்தும் பொழுது, உன் வாழ்க்கையில ரட்சிப்பு கர்த்தர் கொடுப்பார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசு ரட்சிப்பை கொடுப்பார். உன் வேலையில ரட்சிப்பை கொடுப்பார். உன்னுடைய பலவீனத்துல கர்த்தர் ரட்சிப்பை கொடுப்பார். உன்னுடைய பயத்துல கர்த்தர் ரட்சிப்பை கொடுப்பார். உன்னுடைய ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்துல கர்த்தர் ரட்சிப்பை கொடுப்பார். அது எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டாலோ, ஆண்டவர் ரட்சகர் இயேசு உனக்கு ரட்சிப்பை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனே, நீங்கள் வாய் திறந்து ஆராதிக்கும் பொழுது, இயேசுவை மகிமைப்படுத்தும் பொழுது, பிதாவை நம்ம வரவைக்கும் பொழுது, கர்த்தர் அந்த இடத்துல வாசம் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்கிற தேவன். கர்த்தர் நமக்காக சர்வ வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல காணப்பட்டாலும், தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனுக்கு உங்களுடைய நேரத்தை கொடுக்கும் பொழுது, அந்த நேரத்துல இயேசு உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். பக்தன் தாவீது சொல்லுகிற வார்த்தை பாருங்க, தேவனே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. ஆண்டவரே, என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. எல்லாருமே சொல்லுங்க, இயேசுவே என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறது ராஜா. ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறது ராஜா. உம்மாலே எனக்கு ரட்சிப்பு உண்டு. நீரே ரட்சிப்பின் தேவன். அந்த ரட்சிப்பின் தேவனை நான் இப்பொழுது ஆராதிக்க போகிறேன். ஓ நன்றி ராஜா, எல்லா சோதனைகளாமா. ஓ நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்தரே உமக்கு நன்றி ராஜா. உன்னதமானவரே உமக்கு நன்றி ராஜா. சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பாதுகாக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செய்தார் அல்லவா? ஆண்டவர் எத்தனை ஆசீர்வாதங்கள் கொடுத்தார் அல்லவா? நீ போக்கிய மரத்தை உன்னை ஆசீர்வதித்தார் அல்லவா? உனக்கு வருகிற சத்துருகள் ஒரு வழியாய் வந்தா 7 வழியாய் கடந்து போக ஆண்டவர் செய்தார் அல்லவா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரை நன்றியோடு துதிக்கலாம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிற தேவன் அல்லங்க. நீங்க கூப்பிடும் பொழுது, நீங்கள் கூப்பிடும் பொழுது, நீங்கள் தேவனை நம்பும் பொழுது, இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனை ஆராதிப்போம். அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. பாருங்க, அவருடைய கிருபை, உம்முடைய கிருபை எங்கள் மேல் எப்பொழுது நிலையாய் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரங்களா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கடந்த மாதம் பாதுகாத்தீங்க, கடந்த வாரம் பாதுகாத்தீங்க, நேத்து பாதுகாத்தீங்க, இதோ இப்பொழுது ஆராதிக்கிற இந்த நேரத்துல என்ன பாதுகாத்தீங்களே அப்பா. நன்றி ராஜா. அப்பா, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற, கேட்க கொண்டிருக்கிற, ஆராதித்து கொண்டிருக்கிற, சபையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் இப்பொழுதே மாறட்டும் ஆண்டவரே அப்பா. Right on the name of Jesus. இப்பொழுதே ஒரு வல்லமை புறப்படட்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை சுற்றி இருக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும் ஆண்டவரே ராஜா. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. ஆண்டவரே, தடைகளை உடைக்கிற தேவன் அப்பா, தடைகளை உடைக்கிற ரட்சகர், தடைகளை உடைக்கிற இயேசு இப்பொழுதே இந்த ஆராதனையில வாசம் பண்ணுங்க ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா, இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவை
செய்பவரே, செய்து முடிப்பவரே. எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக என் இதயத்துல கை வைத்து சொல்லுங்க, செய்பவரே. விசுவாசமா சொல்லுங்க, செய்து முடிப்பவர் நீங்க தான்பா. எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே. விசுவாசிங்க, எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், சொல்லுங்க, உங்க பாரங்கள் எல்லாம் நீங்க, சுமைகள் எல்லாமே விடுதலை ஆகும். உம் பாதத்தில் சொல்லுங்க, இறக்கி வைத்தே. உங்க சமூகத்துல நான் இப்பொழுது இறக்கி இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுடைய பாரங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவே. அப்பா, பிள்ளைகள் இந்த நேரத்தில் அப்பா பாரங்கள் எல்லாம் உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்பா, எப்படியாப்பட்ட பாரங்கள் காணப்பட்டாலும் இயேசு இப்பொழுதே விடுதலை கொடுப்பீராக ராஜா. நீரத்தை உள்ளே ஏசையா, ஏசையா உம்மைதானே என் முன்னே நீரத்தை உள்ளே உம்மோடு இருப்பதுதான். விசுவாசத்தோடு சொல்லுங்க, உம்மோடு இருப்பதனாலதான் நான் உயிரோடு இருக்கிறேன். உம்மோடு இருக்கிறதுனால தான் என் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. உம்மோடு இருப்பதனால தான் என் சூழ்நிலை மாறுதப்பா. உம்மோடு இருந்தா மாத்திரம் தான் என் வாழ்க்கையில சந்தோஷம் என்று ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவரேப்பா, சங்கீதம் 138:8 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லவர் இன்று நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். தேவ பிள்ளைகளை ஆராதிக்கிறவர்கள் யாருமே இந்த உலகத்துல தோத்தது கிடையாது. அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போறது அல்ல. தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்த எல்லா முகங்களும் செழிப்போடு வாழுகிற வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தானியேல் தேவனை நோக்கி ஆராதிச்சார், ஜெபித்தாருங்க. தானியேல் 6:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுதலை செய்தாரே, உன்னை செய்ய வல்லவராய் காண்டாரே என்று கர்த்தருடைய வார்த்தையை புகழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தானியேல், இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கும் பொழுது அன்பான தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகள் மாறாவின் தண்ணீர் மதுரமாய் எப்படி மாறினதோ அதே போல உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா மாறாவும் மதுரமாய் மாற இயேசு வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தோட, அப்பா நான் ஆராதிக்கதான் ஆண்டவரே பிறந்தப்பா, உம்மை மகிமைப்படுத்த நான் பிறந்திருக்கிறேன். இயேசுப்பா, கருவுல என்ன தெரிந்து கொண்டது உம்மை ஆராதிக்க, கருவுல என்ன தெரிந்து கொண்டது உம்மை நம்புவதற்காக, கருவுல என்ன தெரிந்து கொண்டது பரலோக ராஜ்யத்துல என்ன தங்க வைக்கிறதற்காக. ராஜா, ஆண்டவரே உம்முடைய ஜீவனை கொடுத்தது எனக்காக. அப்பா, எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க. அப்பா, எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையில அப்பா எத்தனை பேர் பிசாசுடைய கட்டுகளால ஆண்டவரே மரண படுக்கையில இருக்கிறார்களோ, எல்லா பிசாசுடைய கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே மாண்டு மடியட்டும். ஆண்டவரே, அப்பா இந்த உலகத்துல ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற யாராக காணப்பட்டாலும் ஆண்டவரே, சபையில் இருக்கிற பிள்ளைகளாக காணப்பட்டாலும் ஆண்டவரே, அது எப்படியாப்பட்ட ஒரு பிசாசுடைய மாய மந்திர கட்டுகளாய் காணப்பட்டாலும் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நிமித்தமா என் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிசாசு
பிசாசுடைய கட்டுகள் right now in the name of Jesus இப்பொழுதே விடுதலையாகட்டும் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. விடுதலை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரிக்கலாமா? விடுதலை கொடுத்த தேவனை ஆராதிக்கலாமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா, எத்தனை பேர் ராஜா வியாதியில இருக்கிறவர்களுடைய வியாதிகள் சுகமாகட்டும். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஓ ரிகரவ சந்தரவ துரிகரவரவ, ஓ ரிகலவ சந்ததுரி கரவரவ. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவர் அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே ஆண்டவரே தேற்றலர் வாளர் வந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை தேற்றுவீராக ராஜா. ஆண்டவரே ராஜா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு மாம்சமான நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்குவதாக ராஜா, நிரப்புவதாக ராஜா. நிரம்பட்டும் 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 ஆண்டவரே. ஆவியானவர் நிரப்புங்க ராஜா, பரிசுத்த ஆவியானவர் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, பரிசுத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா வியாதிகள் சுகமாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த ஆராதனையில ராஜா ஒவ்வொரு பிள்ளைகள் வாஞ்சியோடு எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே சமாதானமாய் மாறட்டும் ஆண்டவரே. எரிச்சலின் ஆவி விலகி போகட்டும் ஆண்டவரே. குடும்பத்தை கெடுக்கிற ஆவி விலகி போகட்டும் ஆண்டவரே. குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே விலகி போ ஆண்டவரே. சபையிலும் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை புதுமையாய் மாறட்டும் அப்பா. ஒரு வெளிச்சம் காணப்படட்டும். அந்த நீதியின் சூரியனுடைய பிள்ளைகள் மேல உதைக்கட்டும் ஆண்டவரே. எல்லா இருள்கள் கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, இதோ ராஜா என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாய் இருக்கிறேன் சொன்னீரப்பா. இதோ இப்பொழுது நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. ஒரு அபிஷேக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உடைய வார்த்தை சொன்னது போலப்பா, ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையோ கிருபையோ என்னை தொடரட்டும், என் பிள்ளைகளை தொடரட்டும், என் குடும்பத்தை தொடரட்டும், என் வேலையை தொடரட்டும், என் பரிசுத்தத்தை தொடரட்டும், என் ஜெபத்தை தொடரட்டும், என் வேத வாசிப்பை தொடரட்டும், என் ஆலயத்தை தொடரட்டும், என் சபை மக்களை தொடரட்டும். ஆண்டவரே, ஆலயத்தை நீங்க தொடர செய்தீங்கப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கொடுத்ததற்காக நன்றி சொல்லலாமா? இயேசுவே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கொடுத்துட்டீங்க. விசுவாசிக்கிறப்பா, யாரெல்லாம் வாய்களை திறந்து இந்த வார்த்தை சொன்னார்களோ கேட்டார்களோ ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா பலத்தினால அல்லங்க, உலகத்துடைய காரியத்துல நம்ம போனா ஒண்ணுமே சாதிக்க முடியாது. உலகத்துடைய வழியில போனா நம்ம ஏமாறுவோம், உலகத்துடைய வார்த்தைகளை கேட்ட நம்ம ஏமாந்து போகுவோம், வெட்கப்படுவோம், எல்லாருமே ஏமாத்திட்டு போயிடுவாங்க. பரிசுத்த ஆவியானவரை நீ விசுவாசிக்கும் பொழுது, உன்னை என்னைய நம்புகிற இயேசுவை நீ விசுவாசிக்கும் பொழுது, பலத்தினால அல்ல, பலத்தினால அல்ல, இந்த உலக காரியத்தினால அல்ல, உலகத்துல இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் உன்னோட கூட இருப்பாங்க, உன்னை விட்டு போயிடுவாங்கம்மா. அன்பு மகனே, உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க, மகளே உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. இந்த இடத்துல உலகத்தை நம்பி உலகத்தாரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளையே, இன்று ஒரு வால் ஆண்டவர் இந்த நாள் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இன்று ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். நீ இப்பொழுது இடம் கொடு, இயேசுவுக்கு இடம் கொடு மகனே மகளே. இயேசுவுக்காக நீ இடம் கொடுத்து பாரு. உன் வாழ்க்கை உலகம் கொடுக்கிற சந்தோஷம் கொஞ்ச நேரம் மகனே மகளே, உலகம் கொடுக்கிற சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் மகளே. ஆண்டவராகிய இரட்சகர் பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, பரிசுத்த ஆவியினாலே உனக்கு எல்லாமே வெற்றியாய் மாறும், எல்லாமே உனக்கு வெற்றியாய் மாறும். பரிசுத்தரை நீ பிடிச்சுக் கொள்ளு, இயேசுவை பிடித்துக் கொள்ளு. அந்த கல்வாரி சிலுவையிலே எப்படி ஜெயத்தை கொடுத்தாரோ அந்த ஜெயம் உனக்கு வேண்டும் என்றார். அவரை நீ பிடித்துக் கொள் மகனே. ராஜா ஓரி ரவ சந்தர வதுரி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உடைய பிள்ளைகளை தேற்றினதற்காய் நன்றி அப்பா. அன்றைய மாம்சமான யாவர் மேலும் உடைய ஆவியை ஊற்றினதற்காய் நன்றி ராஜா.
ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒரு வார்த்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்தில் ஆராதிச்சு கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ உலகத்துடைய காரியத்துல கடந்து போனீனா அநேக தோல்வியோட தான் நீ வாழ்வ. வெற்றியை நீ பார்க்க மாட்ட. நீ என்ன விசுவாசி, சகலத்தை செய்ய வல்லவர் நான் உன்னோடு இருக்கிறேன், நான் சகலத்தை புதிதாக்குவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இன்று விசுவாசிக்க தேவ பிள்ளைகளே, சகலத்தையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில புதிதாய் மாற்றுவார். சகலத்தை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிதாய் மாற்றுவார். அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சபை மக்களும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இப்பொழுதே மனம் திரும்புங்க, இப்பொழுதே ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, இப்பொழுதே இயேசுவுக்காக இடம் கொடுங்க, இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. நாளைக்கு குடிக்கலாம், அப்புறம் குடிக்கலாம், பார்த்துக்கலாம் என்று நினைக்காதீங்க தேவ பிள்ளைகளே. இந்த நிமிஷம் நீ வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசு வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கொடுக்க போகிறார். உயிரில் நீங்க போகுது, நீ ஒரு பெரிய வெளிச்சத்துல வாழ போகிற, அநேக ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள போகிற. உன் வியாதி சுகமாகும், உன் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் மாறும், உன் குடும்ப பிரச்சனை மாறும், உனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் இயேசு கொடுக்கலைங்க. அவருடைய சமாதானத்தை இந்த உலகத்துக்கு நம்ம கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசம் உள்ள ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஓ நன்றி ராஜா. அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவரே. பரலமா இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபை உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, எல்லாரும் சொல்லமா, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் இயேசுவே, மீட்டவர். எல்லாரும் சொல்லுங்க, என் இயேசுவே. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அன்புள்ள பிதாவே, இந்த ஆராதனை வாசம் செய்தீங்கப்பா. இந்த ஆராதனையில் நம்முடைய கிருபை கொடுத்தீங்க. மாம்சமான யாவர் மேல் நம்முடைய ஆவியை ஊற்றினீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளோட நீங்க பேசிய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், அப்பா எல்லாவற்றையும் விட்டு என் இயேசு என்னோட இருக்கிறார், என் இயேசு எனக்கு பலன் கொடுப்பார் என்று அப்பா உம்மை நம்பி வந்த பிள்ளைகள் அப்பா, உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைங்க அப்பா, உம்மை மாத்திரம் ஆராதிக்க வந்த பிள்ளைங்க அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம் மாறட்டும் இயேசு. உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம் மாறட்டும் டேடி. சூழ்நிலைகள் மாறட்டப்பா, பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. சமாதானத்தை என் தேவன் கொடுங்க, இருள் நீங்கட்டும் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளும் அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருளும் இப்பொழுது இந்த நிமிஷமே விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறப்பா. Oh, நன்றி ஆண்டவரே. Oh Lord, thank you Lord, my dear brother and sister.
My dear brother and sister, you believe in Jesus' name. You believe in Jesus' name. Jesus with you, my dear friend. Jesus with you, my dear sister. Jesus with you, my dear brother. You will believe in Jesus' name. You will believe in Jesus' name. Jesus loves more you, my dear brother and sister. Today, Jesus one miracle. இயேசு இன்றைக்கு ஒரு விடுதலை செய்ய போகிறார். இயேசு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்காக நன்றி அப்பா ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படாதபடி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படாதபடி ராஜா இந்த ஆராதனையில வாசம் பண்ணினதற்காக நன்றி அப்பா ஆண்டவரே. ஆராதிக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை வலிகள் காணப்பட்டிருந்தாலும், சரீர பலவீனங்கள், இதய வலிகள், அநேக பலவீனங்கள் அப்பா, மன கஷ்டங்கள், இருதயம் நொறுங்கி இருக்கிற எல்லா காரியத்தில் இருந்து என் தேவன் சகலத்தையும் புதிதாக்கினதற்காக நன்றி ராஜா. இப்பொழுது இன்னும் புதிதாய் மாற்றுவதாக ராஜா. அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இந்த ஆராதனை முழுமையாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. எங்களோட வாசம் பண்ணினீங்க, எங்களோட இருக்கிறீங்க. இந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறீங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இப்பொழுது வியாதியில இருக்கிறவர்கள் சுகம் உண்டாகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் எந்த இடத்துல இருந்தாலும் அப்பா, இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த இடத்துல இந்த உலகத்துல காணப்பட்டாலும், எப்படியாப்பட்ட ஒரு வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எப்படியாப்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஒரு புதிய மாற்றங்கள், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக ராஜா. சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறப்பா, ஒவ்வொரு முதியவர்களுக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு சபைகளை ஊழியர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆசீர்வதிங்க ராஜா ஆண்டவரே. ஒவ்வொரு தாய்மார்களை ஒப்பு கொடுக்கிறேன், தகப்பமார்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே பலப்படுத்துவீராக ராஜா, பலப்படுத்துவீராக ராஜா ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். அப்படியா நீங்கள் விடுதலை தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. புதிய ஆசீர்வாதத்தோடு உடைய பிள்ளைகள் கடந்து போகட்டும் அப்பா. எல்லா மாய கட்டுகள், மந்திரங்கள், சூனியங்கள், இருள், பயங்கள், தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள், பலவீனத்தை குடிக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் மாண்டு மட்டியட்டும். Right on the name of Jesus. இப்பொழுதே கட்டளையிடுகிற இயேசுவின் நாமத்தினால் அப்பா, இயேசுவின் அதிகாரத்தினால் கட்டளையிடுகிறேன். Right on the name of Jesus. ஒரு வல்லமை இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை தொட்டதற்காக நன்றி ராஜா. இப்பொழுது சுகம் உண்டானதற்காக நன்றி. எந்த இடத்துல எந்த கட்டிகள் இருந்தாலும் விலகட்டும். இதய நோய் விலகட்டும். சுகர்ல இருந்து விடுதலை, பிபில இருந்து விடுதலை, கிட்னி ப்ராப்ளத்துல இருந்து விடுதலை, கேன்சர்ல இருந்து விடுதலை, ஸ்கின் அலர்ஜில இருந்து விடுதலை, எல்லா வியாதியில இருந்து அப்பா விடுதலை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. அநேகர் ஆபரேஷனால் ஜெபிக்க சொல்லி இருக்கிறாங்க அப்பா. மருத்துவமனையில் இருந்து அநேகர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறாங்க அப்பா. ஆன்லைன்ல ஜெபிக்க சொன்னேன். எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாறட்டும். குழந்தை பாக்கியங்கள் கொடுங்க இயேசுவே. கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய தங்கை சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுங்க அப்பா. திருமணமாய் எத்தனை வருடங்களாய் குழந்தை பாக்கியம் இல்ல ராஜா ஆண்டவரே, நிச்சயமாகவே அந்த கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த சுதந்திரம் இப்பொழுதே ஒவ்வொரு கர்ப்பத்தின் கனியை தொடரட்டும் அப்பா. My dear sisters, you will believe in Jesus name. இயேசு கர்ப்பத்தின் கனியை தொட போகிறார். ஆசீர்வாதத்தை பெருகச் செய்ய போகிறார். உன் குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையில் உடைய கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆராதிச்சு ஸ்தோத்திர பலி கொடுத்த பாடிய உடைய வார்த்தை சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சிறிய நேரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த நேரம் பத்தாது ராஜா, இந்த நேரம் பத்தாது. அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீங்க. இந்த ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். அடியனை தாழ்த்துகிறோம்.
ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன், சபையை ஒப்பு கொடுக்கிறேன், சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறேன். எங்க தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. எங்களுக்கு ஒரு நல்ல யூபிஎஸ் கொடுங்க, கீபோர்டு கொடுங்கப்பா, கிட்டாரை கொடுங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுங்க, சபையை கொடுங்க, எல்லாவற்றையும் அப்பா என் தேவன் கிட்ட மாத்திரம் தான் நாங்க கேட்க முடியும், என் கர்த்தர் கிட்ட மாத்திரம் தான் நாங்க கேட்க முடியும். இயேசுவே, நீங்க எங்களுக்கு சபையை கொடுங்க, எங்களை ஆசீர்வாதத்தை பெறுங்க. என் சபைகளை அப்பா, என் சபை மக்களுக்கு நல்ல ஒரு ஆலயத்தை கொடுங்க அப்பா, நல்ல இடத்தை கொடுங்க. நீங்க கொடுத்தீங்க என்று விசுவாசிக்கிறேன். எனக்கு ஞானத்தை, அறிவை கொடுங்க. சத்தியத்துல இன்னும் ஆசீர்வாதத்தை பெருக செய்யுங்க. நீ கொடுத்திருக்கிற ஆடுகளை மேய்க்க பலனை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்க. அப்படியா கொடுத்ததற்காக நன்றி. கொடுத்தீங்க எல்லாம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த ஆன்லைன்ல எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல மொபைல் இல்லை இயேசுப்பா. இந்த மொபைல் இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகும் தெரியாது, ஆனாலும் தாங்கி நடத்தி கொண்டு வருகிறீங்கப்பா. எங்க சபைக்கு ஒரு நல்ல அப்பா உங்களுடைய வார்த்தை சொல்ல அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை விதைக்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மொபைல் என் தேவன் கொடுங்க இயேசுவே. நீங்க எப்படி கொடுப்பீங்க எனக்கு தெரியாதப்பா, ஆனா நிச்சயமா கொடுப்பீங்க. பரத்தை நோக்கி பார்க்கிறோம், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துல எங்களுக்கு ஒத்தாசை வரும். நீங்க கொடுத்தீங்க என்று விசுவாசிக்கிறோம். அடியனை தாழ்த்துகிறப்பா அப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளை, ஸ்கூல் பிள்ளைகள் அட்மிஷன் ஃபீஸ்க்காக ஜெபிக்கிறப்பா. பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, என் சபை மக்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆராதனையுடைய கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இயேசுப்பா, எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லா சோரா கரங்களை தட்டலாமா? அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? அப்பாவுக்கு நன்றி சொல்ல